வணக்கம் மக்களே. நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பத்திரிகை ஊடகங்கள் இருக்காங்கல்ல, செய்தி ஊடகங்கள், அவங்கள பற்றியும் இந்த ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்களா பத்திரிகையாளர், அரசியல் விமர்சனம் போட்டு வர்றாங்களா, அவங்கள பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேசாக தலை நிறைச்சிடக்கூடாது. லேசாக இந்த பக்கம் தலை நிறைச்சிட்டா போதும். பீத்தல் மூத்த பத்திரிகையாளர்னு போட்டு வந்து உட்காந்துடுறது. மூத்த பத்திரிகையாளரா, ஊடகவியலாளரா, அவரே இன்னொரு டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் விமர்சகரா, அவரே இன்னொருத்த இதில் உட்காந்துக்கிட்டு இன்னொன்று என்னமோ ஒன்று, இப்படி தான் பேரை போட்டுக்கிறது. ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு பேரை போட்டுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு 2-3 நாளில் எத்தனை நடந்திருக்கு. திருச்சியில் இப்படி வேன் கவுந்து இதாக இருக்குது. இந்த பள்ளியில் 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டுட்டு இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. 43 குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசலை. என்னது? கேஸ் தட்டுப்பாடு. விஜயை சுற்றி அரசியல் நடக்கிறதா தமிழகத்தில்? அப்புறம் என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் கட்சிகள் வருமா? திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு? இதுதான் இப்போ மேட்ராடா? இதுதான் மேட்ரா? வேற எதுவுமே நடக்கலையா? இந்த 14 வயசு பிள்ளைய மெரினா பீச்சு கிட்ட வச்சு தோழனுது 3 பேர் போயிருக்காங்க. அது என்னமோ வண்டி கீழே விழுந்ததுல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி அது என்ன சொல்றது, போதை போட்டுட்டு போய் வெட்டி சாய்க்கிறாங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். இப்போ ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு கஸ்டோடியல் டெத்து, அது சட்டப்படி வந்து 26, 27ன்றாங்க. ஆனால் 50 தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை மரணம்னு, அதை பற்றி பேசியிருக்கலாம். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, இதுதான் கண்ணுக்கு தெரியுது. இந்த பத்திரிகையாளரும் சரி வந்து உட்காரு, அதனாச்சும் ஒரு கரெக்டாக பேசுறியா? விஜய் பற்றி பேசுறா. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. விஜய்க்கு வாக்கே இல்லை. விஜய் வந்து இந்த அப்படிதான் இந்த அவர் இதுல இருந்து இவங்களுக்கு 37% இருக்கு, அவங்களுக்கு 37% இருக்கு. விஜய் இதுல என்ன செய்வார்? ஏசுவார். சார், ஆன்டி இன்கமன்சியே இல்லையா? இந்த சாய்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சு. டிஎம்கேக்கு வேணான்னா ஏடிஎம்கேக்கு போடு, ஏடிஎம்கே வேணான்னா டிஎம்கேக்கு போடுன்னு இருந்தப்ப நீங்க சொல்றது ரைட்டு. இவங்களுக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு தடவை அவங்க, ஒரு தடவை இவங்கன்னு வந்தாங்க. இப்போ விஜய்ன்ற ஒரு மெயின் ஃபேக்டர் வந்திருக்காரு. அவர் முழு காரணியா நிக்கிறார் இந்த தேர்தலில்.